Hi guys, this is my first ever YouTube video and let me introduce myself. My name is Arun. இப்போதைக்கு அது போதும். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றினா மிஸ்டேக் ஐ டன் இன் மை மேரேஜ் லைஃப். இந்த மாதிரியான தவறுகள்லாம் நான் வாழ்க்கையில் என் கல்யாண வாழ்க்கையில் பண்ணி லவ் ஆஃப் மை லைஃப் அவதான் எல்லாம் இருந்த ஒரு பொண்ணை எப்படி என்னோடய கேர்லெஸ்னஸ்னால் நான் பண்ண மிஸ்டேக்ஸால் இழந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா என் சோகத்தை சொல்லி ஆடுறதுக்கு இல்லை. இப்போ மேரேஜ் லைஃப்பில் புதுசாக போகிறவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க, இல்லை என்ன மாதிரியே பல மிஸ்டேக்ஸ் பண்ணி பிரிஞ்சவங்க, அவங்க எல்லோரும் அடுத்த ரிலேஷன்ஷிப்லேயே சப்போஸ் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரு ஆனாங்கன்னா அதில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய மேரேஜ் ஆக்சுவலாக ஒரு லவ் மேரேஜ். 6 இயர்ஸாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஷி ஹாவ் ஸோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவளுக்கு மேலே அதிக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. அதில் எவ்வளோ நான் பூர்த்தி பண்ணலைங்கிறத விட நான் எதுவுமே பண்ணல, 0 அப்படின்னு அவன் நினச்சிட்டா. நானும் பல இடத்துல அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேக் நம்பர் 1, என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போ பப்ஜி கொஞ்சம் பீக்கில் இருந்த டைம், அதனால் நான் கொஞ்சம் அவளை கண்டுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ஜி விளையாண்டுட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன புதுசில் அது அவளை ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு. அப்போ வேறு எப்போயுமே நம்ம கிட்ட ஏதாவது கூடவே இருக்கிறதோட அருமை நமக்கு தெரியாது. அப்போது அந்த 25 இயர்ஸில் நான் மேரேஜ் பண்ணேன். அப்போ நான் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பப்ஜி விளையாட அந்த மாதிரி இருந்தேன். அது ஒரு மிஸ்டேக் நம்பர் 1. அதில் தான் வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டா. சரிங்களா? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 4.5 இயர்ஸ் ஒன்றா வாழ்ந்தோம். இது நான் பண்ண மிஸ்டேக் நம்பர் 1. கல்யாண புதுசில் முழுக்க உங்கள் பார்ட்னரோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூடயே பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கல்யாண புதுசில். இதை நான் பண்ணல. சரிங்களா? மிஸ்டேக் நம்பர் 1. மிஸ்டேக் நம்பர் 2, பொய் சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே சுற்றிட்டு இங்கே இருக்கேன், இப்போ வந்துடுவேன், அப்போ வந்துடுவேன், இந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போகிறது, வீட்டில் அவளை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறது, விளையாட போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணேன். இதனால் என்ன இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு என்னென்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பெரிய தப்புலாம் நினச்சிட்டு இருந்தேன். பெரிய தப்பு பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 3, பெருசாக கேர் பண்ணாமல் இருக்கிறது. பொதுவாக பொண்ணுங்க லவ் பண்ண டே 1லேருந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அதே லவ்வோடு நம்ம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம அந்த சேம் லவ்வை டெய்லி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க தவறணும்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. சரிங்களா? மிஸ்டேக் நம்பர் 3 ப்ராப்பராக கேர் பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் கோவப்படுறது. மிஸ்டேக் நம்பர் 4, கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது,
அவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது. இதையும் நான் பண்ணேன், இதையும் நீங்கள் பண்ணாதீங்க. நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில, அதனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் 5, அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டில் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம், டெய்லி அவங்க நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட முழுக்க உங்களோட பங்கு எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எப்போவுமே நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு பொண்ணுங்க பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை ஒவ்வொன்றும் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு லவ்வபிள் பார்ட்னராக அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. ஏன்னா காலப்போக்கில் நீங்கள் யாரும் ஆயிருவீங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க அவங்கள. அப்படி எரிப்படி தான் நான் உட்காந்துருக்கேன். எப்போவுமே பசங்க மைண்டும் பொண்ணுங்க மைண்டும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. பசங்க நம்ம எப்போயுமே லாஜிக்கல் வேலையை திங்க் பண்ணுவோம். ஒரு பிரச்சனைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சரி எப்படி சரி பண்ணலாம், அப்படி அடுத்து என்ன அப்படின்னு யோசிப்போம். ஆனால் பொண்ணுங்க மைண்ட் எப்போவுமே எமோஷனல் வேலை மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். எவ்ரி கேர்ள்ஸ், எல்லா பொண்ணும் அப்படி திங்க் பண்ணுவாங்க. எப்போவுமே பொண்ணுங்க எப்படி ஒரு பெண்ணை லவ் பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இல்லாத எது அந்த பையன்கிட்ட கிடைக்குது. எதுவாக வேணா இருக்கலாம், எமோஷ்னல் சப்போர்ட்டு, கேரிங்கு, ப்ளா 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 ப்ளா, சப்போர்ட்டிவாக இருக்கிறது. சில பொண்ணுங்க மணிக்காக லவ் பண்ணலாம், சில பொண்ணுங்க அழகாக லவ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி பொண்ணுங்க எமோஷ்னல் வேலை மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க. என்ன லவ் பண்ண பொண்ணும் எமோஷ்னல் வேலை தான் லவ் பண்ணுவாங்க. பட் அவள் எக்ஸ்பெக்டேஷனை என்னால் பூர்த்தி செய்ய முடியாததுனால ஆஃப்டர் 4.5 years she left me. இதுக்கு நடுவுலையும் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அது எங்கள் வாய்ப்பு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 2.5 years ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஓகே லைஃப் பூர்த்தியான மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் நான் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணேன். சில பொண்ணுங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் யூஸ்வலாக பசங்க பண்ணுற தப்பை நான் பண்ணேன். ஆனால் என்றைக்குமே நான் இவ்வளோ வர இன்னொருத்தி என் பொண்டாட்டி அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. இவ்வளோ தான் பொண்டாட்டி அப்படின்னு தான் என்றைக்குமே நினச்சிருக்கேன். இவளை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிடணும்னா என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆனால் அப்படி நினச்சிட்டா, இவன் வந்து நம்மளோட பெட்டர் யாராக கிடச்சா அவன் கண்டிப்பாக போயிடுவான், இவனுக்கு நம்மளை தர மற்றெல்லாம் பிடிச்சிருக்கு, ஏதாவது சண்டை போட்டாலுமே இன்னொரு ஆள்காடி தான் எவ்வளோ சண்டை போடுறோங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி அதை ஃபுல்லாக யோசித்து அவள் மண்டை ஃபுல்லாக நம்பிட்டா. அதுக்கப்புறம் எவ்வளோ பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியும் அதை என்னால் புரிய வைக்க முடியல. அதை நான் ப்ராப்பராக புரிய வைக்காமல் நானும் நல்ல கோவப்பட்டு சண்டை போட்டேன். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு நடுவில் பெரிய இடி வந்துருச்சு எங்கள் வாழ்க்கையில். வி லாஸ்ட் அவர் டாட்டர். தங்கமும் தவறிட்டா. அந்த டே என் லைஃபே ரெண்டாயிருச்சு, அப்படி திருப்பி போட்டுருச்சு என் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் டே பை டே எல்லாமே இன்னும் மோசமாச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மோசமாக போயிட்டே இருந்துச்சு. டே பை டே எதுவுமே கொஞ்சம் கூட சரியாகலை, ஒரு பர்சன்டேஜ் கூட இம்ப்ரூவ் ஆகலை. ஃபைனலி சொல்ல கஷ்டமாக இருந்தாலும்
we got divorced. என் லைஃப் டிவோர்ஸில் வந்து நிற்கிது. எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணாலோ அந்த அளவுக்கு என்னை வெறுத்துட்டான். அதை விட எக்ஸ்ட்ரீமாக வெறுத்தான்னு சொல்லலாம். இப்போ என் ஃபேஸை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்காது, அந்தளவுக்கு என்னை வெறுத்துட்டான். நான் ப்ராப்பராக பேசியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். இன்னும் சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம், லாங் லாங் லாங். அதெல்லாம் வேணாம், அப்படியே ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஆனாலும் நான் பண்ண மிஸ்டேக்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தப்பெல்லாம் நீங்கள் யாரும் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களா, உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் பார்ட்னர் தான். உங்களுக்கு கிடைக்கிற குழந்தை கூட அதுக்கு அடுத்து தான். குழந்தைய கூட நீங்கள் 2 இடத்துல வச்சுட்டு உங்கள் ஒய்ஃபை முதல் இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் லைஃப் லாங் அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. இதை தெளிவாக மண்டையில் ஏற்றிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒய்ஃப் கூட நின்னீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஒய்ஃப் கூட நிற்பாங்க. நீங்கள் லைட்டாக விலகினாலும் அவங்க உங்களை விட்டு மொத்தமாக விலகிடுவாங்க. அதனால் மேரேஜ் லைஃப்ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு டஃப் கேம். அதை நீங்கள் பார்த்து விளையாடுங்க, விளையாட்டாக விட்டுறாதீங்க, பார்த்து விளையாடுங்க. 2 நாள் வித்தியாசம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் மை ஷார்ட் ஸ்டார்ட் ஸ்டோரி. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.